சரி, வளமையா நம்ம ஓல்ட் மெத்தட்ல எப்படி மரவரி படம் வரைகிறது அப்படின்றது தெரியும். இங்க ஒரு கிளை இருந்தாரா, அவரை இப்ப பிரிச்சமா, எப்படி பிரிச்சமா, இப்படிதான் மரவரி படம் படிப்போம். சரி, இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட நாலேஜ ஓரளவுக்கு சோதிக்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு தந்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி, எப்படின்னு பார்ப்போம். ஒரு குறித்த நோய் பரவும் காலத்தில் அந்நோயின் குணங்குறிகளை காட்டி 20 ஆண்களும் 16 பெண்களும் ஒரு மருத்துவரிடம் சிகிச்சை பெற்றுவதற்கு வந்திருந்தனர். ஓகே, ஆண்கள் பெண்கள் இவ்வளோ நேரம் தந்த தரவை வைத்து நம்ம நிகழ்தகவு எழுதுவோம். சரி, மொத்தமா எத்தனை பேர் வராங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு? 20 ஆண்களும் 16 பெண்களும். ஓகே, 20 ஆண்களும் 16 பெண்களும் வராங்க. அப்ப மொத்தமா எத்தனை பேர் வராங்க? 36 பேர். அந்த 36ல 20 பேர் ஆண்கள், 36ல் 16 பேர் பெண்கள். இப்படிதான் நீங்க முதலாவது நிகழ்தகவு எழுதணும். மொத்தம் வர்றதுல மொத்தம் தான் நான் சொன்னேன், பகுதி எண்ல எப்பயுமே மொத்தம் தான் எழுதணும். 2018 பேப்பர்ல நம்ம பார்த்தோம். அதே மாதிரிதான் 36ல 20 ஆண்கள், 16 பெண்கள். சரி, இதற்கு அடுத்தபடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெண்கள் அனைவரும் உண்மையாக அந்நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கும் அதே வேளை, ஓகே, பெண்கள்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இத நோயில பீடிக்கப்பட்டவர், நோய் இல்லாதவர், பீடிக்கப்படாதவர். இங்கேயும் நோயில பீடிக்கப்பட்டவர், படாதவர் அப்படின்னு நம்ம பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பெண்கள் எல்லாருக்குமே நோய் இருக்கு. பெண்கள் எல்லாருக்குமே நோய் இருக்கு. சரியா? இந்த கேள்வியை ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யலாம் அப்படின்னா, நம்ம வளமையா தொன்று தொட்டு இந்த மாதிரி தான் எழுதணும் அப்படின்னு பழகிட்டோம். டிரெக்டா நமக்கு மாத்துறது கஷ்டம். சோ அதுக்கு ஏத்த மாதிரி செய்வோம். ஆண்களில் எழுமாறாக தேர்ந்தெடுக்கப்படும் ஒருவர் நோயில் பீடிக்கப்பட்டிருப்பதற்கான நிகழ்தகவு தந்திருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 0.6. 0.6 தசமத்தை வந்து நம்ம பின்னத்துக்கு மாத்திட்டோம்னா மரவரி படத்தை பொறுத்தளவு ஈஸியா இருக்கும். இப்ப ஆண்கள்ல நோய் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு 6/10. நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு 10 பேர்ல 6 பேருக்கு நோய் இருக்குன்னா மிகுதி 4 பேருக்கு என்ன செய்யாது? நோய் இருக்காது. இருக்காது. இவர்களின் அனைவரிலிருந்தும் எழுமாறாக தேர்ந்தெடுக்கப்படும் ஒருவர் ஆணாக அல்லது பெண்ணாக இருத்தலையும், நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளாரா அல்லது பீடிக்கப்படாதவராக இருத்தலையும் பற்றிய நிகழ்தகவுகளை மரவரி படத்தில் தரப்பட்டுள்ளது. ஓகே, உரிய நிகழ்வுகள் எல்லாவற்றையும் காட்டி மரவரி படத்தை பூரணப்படுத்துக. சரி, மரவரி படத்தை பூரணப்படுத்த போறோம். சரி, இங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா, பெண்கள் எல்லாருமே பீடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே என்ன செய்ய போறோம்? பெண்கள்ல 16 பேர் இருந்தாங்கன்னா மொத்தம் 16 பேருமே நோயில பீடிக்கப்பட்டுதான் இருக்க போறாங்க. பீடிக்கப்படாதவரே இருக்காது. அதாவது 16 பேர் எடுத்தோம்னா 16 பேருக்குமே நோய் இருக்கு. ஆகவே அங்க நோயில பீடிக்கப்படாதவர்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆகவே நீங்க இந்த கிளை போட தேவையில்லை. சரியா? இல்லைன்னா அந்த கிளை நம்ம போட்டே பழகிட்டோம் அப்படின்ற பட்சத்துல அந்த கிளைக்கு நீங்க எந்த ஒரு பெருமானமே எந்த ஒரு நிகழ்தகவுமே போட தேவையில்லை. ஆண்கள்ல பீடிக்கப்படுறது 6/10, பீடிக்கப்படாமல் இருப்பது 4/10. பெண்கள்ல பீடிக்கப்பட்டிருப்பது 16 பெண்கள் இருக்காங்கன்னா 16 பேருக்குமே நோய் இருக்கு. ஆகவே நிகழ்தகவு ஈஸி. 16/16. உரிய நிகழ்தகவுகளை மரவரி படத்தில் பூரணப்படுத்துக. எழுமாற்றாக தேர்ந்தெடுக்கப்படும் ஒருவர் அந்நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளவராக இருப்பதற்கான நிகழ்தகவு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒருத்தரை ரேண்டமா செலக்ட் பண்ணும்போது அவருக்கு நோய் இருக்க போகுது. அவர் ஆனா பின்னான்லாம் தேவையில்ல, நோய் கண்டிப்பா இருக்கணும். பாப்போம், முதல்ல செய்த மாதிரி அந்த வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு 2018 பேப்பர்ல செய்தோம். அதே மாதிரிதான் ஆண்ல நோய் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு இதுதான். அதாவது 20/36 தர 6/10. ஆண்கள்ல நோய் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு இது 6/10. பாருங்க, இந்த நிகழ்தகவு ஆணா இருக்கணும், அவருக்கு நோயும் இருக்கணும். அடுத்து இரண்டாவது நோய் இருக்கணும். சரியா? அப்ப நோய் இல்லாத நிகழ்தகவை நம்ம கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. இந்த நிகழ்தகவு நமக்கு தேவைப்படாது. அடுத்தது பார்ப்போம். பெண்கள்ல நோய் இருக்கணும். பெண்களா இருந்து நோய் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 16/36 தர 16/16. 16/16. ஏன் இந்த 16/16 போட்டோன்றது உங்களுக்கு விளங்கணும். ஏன்னா எல்லா பெண்களுக்குமே, பெண்கள் அனைவரும் உண்மையாக நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா மொத்த பேருக்குமே நோய் இருக்கு. இப்ப கண்டுபிடிப்போம். எழுமாறாக தேர்ந்தெடுக்கப்படும் ஒருவர்
நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளவராக இருப்பதற்கான நிகழ்தகவு. அதுதான் நம்ம இங்க கண்டுபிடிச்சு எழுதியிருக்கோம். ஆண் நோயில பீடிக்கப்படுறது இந்த நிகழ்தகவு. சரி, இங்கனையே சுருக்கி நம்ம என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த பூஜ்ஜியத்தையும் இந்த பூஜ்ஜியத்தையும் சுருக்கிடுவோம். அதற்கடுத்து அப்படியே வச்சு எழுதுவோம். சரி, அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பகுதி எண்ணை வைத்து பார்க்கும்போது. இங்க 6 12 சரியா, தொகுதி எண். இங்க 2 இருக்காரு, இங்க 6 இருக்காரு. கீழே 36 ஒன்றால பெருக்குனா 36. அந்த மாதிரி பெண்கள் நோயில பீடிக்கப்பட்டிருப்பதற்கான நிகழ்தகவு. இந்த 16ஐயும் சுருக்கிடலாம். சுருக்கிட்டு பாத்தீங்கன்னா 16 கீழ் 36. பெண்கள் நோயில் பீடிக்கப்பட்டிருப்பதற்கான நிகழ்தகவு 16 கீழ் 36. இப்ப என்ன செய்யணும்? எளிமாறாக தெரிந்தெடுக்கப்படும் ஒருவர் நோயில பீடிக்கப்பட்டிருக்கணும். ஆகவே நம்ம இந்த 2 நிகழ்தகவையும் ஒன்றோட ஒன்று கூட்ட போறோம். 2 நிகழ்தகவையும் கூட்ட போறோம். கூட்டும் போது என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா 36 மேல் 12 ஆண்களுக்கு பீடிக்கப்பட்டிருக்கான நிகழ்தகவு 36 மேல் 12 பிளஸ் பெண்கள் பீடிக்கப்பட்டிருப்பது 36 மேல் 16. பகுதி எண் ரெண்டுமே பின்னங்களின் கூட்டலின் போகுது. பகுதி எண்கள் இரண்டும் சமனா இருந்தா அதே பகுதி எண்ணை எழுதிட்டு தொகுதி எண்களை மட்டும் கூட்டி எழுதிடுவோம். கூட்டி எழுதும் போது 12 சக 16 28. ஆகவே எலுமாறாக தெரிந்தெடுக்கப்படும் ஒருவர் சரியா நோயில் பீடிக்கப்பட்டிருப்பதற்கான நிகழ்தகவு 28 கீழ் 36. 28 கீழ் 36. சரியா, இப்படிதான் இந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிக்கணும். ஆரம்பத்துல என்ன செய்தோம்? ஆண்கள் பெண்கள் தந்துட்டாங்க, மொத்தத்தை வைத்து 2 பேருக்குரிய நிகழ்தகவை கண்டுபிடிச்சோம். அடுத்து ஆண்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறதுக்கான நிகழ்தகவு தசமத்துல தந்திருக்காங்க, அதை பின்னத்துக்கு மாத்திட்டு பீடிக்கப்பட்டிருக்கிறது 6ல் 10னா பீடிக்கப்படாதது எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம். அடுத்தது பெண்கள் எல்லாருமே பீடிக்கப்பட்டிருக்காங்க, அப்ப 16 கீழ் 16 மொத்தத்தையும் தூக்கி போட்டுருவோம். 16 கீழ் 16. இப்ப எலுமாறாக தேர்ந்தெடுக்கப்படும் ஒருவருக்கு நோய் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆண்கள்ல எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிச்சோம். ஆண்கள்ல நோய் இருக்கிறது 12 கீழ் 36. அதே மாதிரி பெண்கள்ல நோய் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு 16 கீழ் 36. இரண்டையும் கூட்டும் போது விடையாக 28 கீழ் 36ன்னு வரும். அதுதான் இந்த கேள்விக்குரிய விடை. எலுமாறாக தெரிந்தெடுக்கப்படும் ஒருவர் அந்நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளவராக இருப்பதற்கான நிகழ்தகவு.